என்னுடைய குணாதிசயம் தெரிந்து என்னை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று தெரிந்த பள்ளி ஏவிஎம் பள்ளி. சிறப்பாக கற்றுக் கொடுத்தார்கள். நான் தவறு செய்யும் போது சத்தமாக சொல்லாமல், நான் நல்லதுகள் செய்யும் பொழுதெல்லாம் என்னை தோளில் தூக்கி கொண்டாடியவர் சரவணன் சார். அது நான் அபூர்வ ராஜபார்வை முடிந்த பிறகு அவர் சொன்னார், நான் இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் சார், என்ன சார் இப்படி இருக்குலாம் சொல்லிட்டு இருப்பேன். எடுத்து பாருங்க கமல். எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க எடுத்து பாரு கமல், எடுத்து பாருடா கமல் தான் பேசியிருப்பாரு சரவணன். இல்லவே இல்லை. நான் 16 வயசுல மறுபடியும் அசிஸ்டண்டா சேர்ந்த போது அவர் மட்டும் இல்லை, எஸ்பிஎம் சாரும் என்ன வாங்க கமல் அப்படின்னாரு. ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கு, என்ன நீங்கள் வாங்க போங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, நீயும் இனிமே எல்லாரையும் அப்படியே சொல்லு. நான் இன்னி வரலாம் அப்படி தான் இருக்கேன் சார். அந்த பாடத்திற்கும் நான் ஏவிஎம்மிற்கு நன்றி சொல்ல வேண்டும். அது ஏவிஎம் என்பது, நான் அவர் பெரியவரை பார்த்துருக்கேன். அவர் இல்லாத மாதிரியே தெரியாமல் வழி நடத்திய ஒரு முக்கியமான மகன் இவர். அந்த 4 பேரை தூக்கி பிடிச்ச இன்ஸ்டிடியூஷன் தான் அது. ஆனால் அவர் இல்லாத குறைங்கிறது முக்கியமாக தொழிலாளர்களுக்கு வரும். முந்தி மாதிரி இல்லைங்க அப்படின்னு அப்படி யாருமே சொல்லலை. இப்போ எஸ்பிஎம் சார் அவரை இன்னைக்கு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு பிடிச்சி தள்ளி விடணும். அவரை அங்கே இருப்பாங்க. ஸ்ட்ரைக் இருந்த போது கூட அந்த ஏவிஎம் செடி வாடிடக்கூடாதுங்கிறதுக்காக பக்கெட்டில் தண்ணி எடுத்து ஊற்றுனவங்க இருக்காங்க. இது எப்படி இந்த மாதிரி விசுவாசம் ஒருத்தருக்கு கிடைக்கும்னா, நல்ல முதலாளிக்கு தான் கிடைக்கும். தன்னுடைய மக்களை, தன்னுடைய ஒர்க்கர்ஸை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னு எவர் நினைக்கிறாரோ அவர் பெருந்தலைவர். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் இங்கே இருக்கிறார். அந்த பென்ஷன் ஊதியம் 23 கோரிக்கைகள் வைத்ததற்கு ஆச்சரியப்படும்படி அதற்கு பதில் சொல்வதாக இல்லை, செயலில் செய்து காட்டி இருக்கிறார். இந்த அரங்கத்தில் அந்த நன்றியை சொல்வது முதல்வருக்கு செய்யும் கௌரவமாகும். காரணம், இந்த வளாகமே உருவாக்கப்பட்டது அவர்கள் தொழிலாளர்களுக்காக. அதனால தான் சொன்னேன், நான் கொஞ்சம் நான் படிக்கிற காலத்தில் இதை கட்டியிருந்தா படிச்சிருப்பேங்கிற அளவுக்கு எனக்கே இருக்குன்னா, அங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். இந்த பெருமையெல்லாம் அவங்க பெருசாக வெளியே சொல்லிக்கிட்டது கூட கிடையாது. இந்த மேடையில் சொல்லும்போது தான் தெரியும். காந்தியார் அவர்கள் பார்த்த முதல் படம் என்னன்னு பார்த்தா அதுலேயும் பெருமை இருக்கு ஏவிஎம்க்கு. அவங்க தொழில்நுட்பத்தில் செய்திருக்கும் வித்தியாசங்களை எல்லாம் இன்று நாங்கள் செய்ய முயன்று கொண்டிருக்கிறோம். இந்த வசதிகள், இந்த டெக்னிக் இல்லாத போது சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். இப்போ குஹன் சார்லாம் விளையாடி இருக்கிற ஒரு சறுக்கு மரம் ஒன்று இருக்கும் எதிர்க்க, இப்போ இருக்கிற அந்த பங்களாவுக்கு எதிர்க்க. முதல்ல அதுதான் பங்களாவாக இருந்துச்சு. அதில் எப்படியாவது போய் விளையாடணுன்னு முத்துராம சார் அங்கெல்லாம் போகக்கூடாது, நீங்கள் வான்னு கூப்பிட்டு வருவார். அங்கே விளையாடவே விட மாட்டீங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தபோது அதே இடத்துல எனக்கு ராக் அண்ட் ரோல் தேட்டர் போட்டு கொடுத்து அதில் டப்பிங் பேச வச்சாங்க. அந்த கருவி தான் நான் விளையாடுவதற்கு சரியான கருவி என்று என்னை ஒரு பிள்ளையாகவே சொன்னார்கள். அதனால்தான் பேர் செல்லும் பிள்ளை என்று அவர்கள் படத்திற்கும் பெயர் வைத்தார்கள்.